வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் அதாவது மீசிமா மீப்போவால் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் அதுக்கான கண்டினியூஸாக பார்ட் 3 பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம இயற்கணித முற்றொருமைகள் அதாவது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த டைப்பை பேஸ் பண்ணி எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இயற்கணித முற்றொருமைகள்னா என்ன சார், அதாவது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் இந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதெல்லாம் படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் 16m 12m² n² 8n² இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? மீசிமா காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த 16 12 8 இந்த 3 நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 3 நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் என்னன்னு பார்க்குறேன். ஸோ எல்சிஎம் வேணும்னா இதை தானா வகுத்தலில் போடுவோம். சரியா? ரெண்டாவது வாய்ப்பாலில் இது 8 முறை 16, ரெண்டாவது வாய்ப்பாலில் 12 வந்து 6 முறை வரும், ரெண்டாவது வாய்ப்பாலில் 8 4 முறை வரும். ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 2 4 8, 2 3 6, 2 2 4. ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா ரெண்டாவது வாய்ப்பாலில் 4 வந்து 2 முறை வரும், ரெண்டாவது வாய்ப்பாலில் 3 வராததை அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டாவது வாய்ப்பாலில் 2 1 முறை வரும். சரியா? நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1 2, ரெண்டாவது வாய்ப்பாலில் 3 வராது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டாவது வாய்ப்பாலில் 1 வராது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 1,1,1ன்னு வந்துருமா? ஏன்னா 3ஆவது வாய்ப்பாலில் 3ன்றது 1 முறை வரும். ஸோ சைடில் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 48ன்னு வருதுப்பா. சரியா? ஸோ இது நம்பருக்கான எல்சிஎம். ஸோ நம்பருக்கான எல்சிஎம் 48. இது இல்லாமல் எனக்கு மீசிமா வேணும். ஆனால் அதில் இந்த m² n² இது இருக்குல்ல, இதுக்கான மீசிமா என்னன்னு எனக்கு தெரியணும். ஸோ இதுக்கு என்ன செய்யலான்னா, ஒன்றும் இல்லைப்பா, எம்ன்ற ஒரு டேர்ம் இருக்குது, என்னன்னு ஒரு டேர்ம் இருக்குது, கரெக்டாக? இதில் எம்மும் கொடுத்துருக்காங்க, என்னும் கொடுத்துருக்காங்க. எம்மில் பவர் அதிகமாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எம்மில் பவர் அதிகமாக இருக்கிறது m². அதே போல் என்னில் பவர் அதிகமாக என்ன இருக்குது, n². ஸோ இவ்வளோ தான் எல்சிஎம். சரியா? தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க. எம்ன்ற ஒரு லெட்டர் இருக்குது, என்னன்ற ஒரு லெட்டர் இருக்குது. இதில் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ இதே கொஷினுக்கு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தா, அதாவது மீப்போவா கேட்டிருந்தா என்ன செய்வோம்? சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 16 12 8 இதுக்கு மீப்போவா தெரியணும். சரியா? 3மே பொதுவாக ரெண்டாவது வாய்ப்பாலில் வருமா? ஸோ ரெண்டாவது வாய்ப்பாலில் இது 8 முறை, ரெண்டாவது வாய்ப்பாலில் 12 6 முறை, ரெண்டாவது வாய்ப்பாலில் 8 4 முறை. ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 4 முறை 8, 3 முறை 6, 2 முறை 4. ஸோ இப்போது 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிள்லேயும் வராதில்ல. ஏன்னா இங்கே ஒரு நம்பர் 3 வந்திருக்குப்பா. 3 4லேயும் வராது, 2லேயும் வராது, கரெக்ட் தானே? ஸோ அதனால் இது 3மே பொதுவாக எந்த டேபிள்லேயும் வராது. இப்போ நான் ரெண்டாவது வாய்ப்பால் எடுக்கிறேன்னு வைங்களேன், ரெண்டாவது வாய்ப்பாலில் 2 வரும், 4 வரும், ஆனால் 3 வராது இல்லை. சரியா? அப்போ இது 3மே பொதுவாக எந்த டேபிள்லேயும் வராதுன்றனால இது வரைக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 2 2 4ன்னு வருமா? இது ஹெச்சிசிஎஃப் அந்த நம்பருக்கு. சரி, இந்த 3த்துலேயும் எது பொதுவாக இருக்குது? m ஒரு நம்பரு, m² n² ஒரு நம்பரு, n² ஒரு நம்பரு. ஸோ இது 3த்துலேயும் எது பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. m பாருங்கள் 2த்தில் இருக்குது, ஆனால் 3ஆவது நம்பரில் இல்லை. n பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பரில் இல்லை, ஆனால் மீதி 2த்தில் இருக்குது.
ஸோ மூணுத்துலேயும் பொதுவாக எதுவுமே இல்லாதனால எனக்கு இந்த லெட்டர்ஸுக்கு HCF 1. சரியா, இந்த லெட்டர்ஸுக்கு HCF வந்து 1. சரியா, அப்போ 4 × 1 வரும். ஸோ 4 அப்படின்றது HCF. ஸோ இதே கொஷினுக்கு மீப்போவா HCF கேட்டிருந்தா 4 மட்டும்தான் ஆன்சரு. LCM கேட்டால் 48 m² n² அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the LCM 3a⁻m+1 4a⁻m+2 5a⁻m+3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மீசிமா வேணும். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா அந்த 3 நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மீசிமா வேணும். சரியா, இப்போ இதில் இதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்களேன். 1 3 3, 3ஆம் வாய்ப்பாலில் 4ம் வராது 5ம் வராது. ஸோ அதனால் அப்படியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 4ஆம் வாய்ப்பாலில் 4 வரும் ஒரு முறைன்னு. ஆனால் 4ஆம் வாய்ப்பாலில் 5 வராது இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ 5ஆம் வாய்ப்பாலில் டிவைட் பண்ணுறேன்னா 1,1,1ன்னு வந்துடுமா? சரியா, அப்போது இங்கே LCM அப்படின்றது மீசிமான்றது 3 × 4 × 5 இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 3 12, 12 5 60. ஸோ மீசிமா எனக்கு 60ன்னு வருது அந்த 3 நம்பருக்கு. இது இல்லாமல் நமக்கு என்னென்ன இது இருக்குன்னா a⁻m+1 a⁻m+2 a⁻m+3 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் இருக்கா? ஸோ இந்த 3 நம்பருக்கான LCM வேணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா பவர் எது அதில் பெருசாக இருக்கோ அதுதான் அதுக்கான LCM. ஸோ a⁻m+1 a⁻m+2 a⁻m+3 இதில் எது பவர் அதிகமாக இருக்குன்னா a⁻m+3 தான் இருக்கா? ஸோ அதுதான் LCM. ஸோ 60 × a⁻m+3 அப்படின்றது LCM மீசிமாவாக இருந்திருக்கும் இந்த கொஷினுக்கு. சப்போஸ் HCF மீப்போவா கேட்டிருந்தா என்ன செய்யறது பாருங்க. 3 4 5 இந்த 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. கரெக்டாக 3 நம்பருமே பொதுவாக 1ஆம் வாய்ப்பாலில் வேணால் வரும். 1ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, 1ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறை, அகைன் 1ஆம் வாய்ப்பாலில் இது 5 முறைன்னு. மறுபடியும் இது பொதுவாக எந்த டேபிள்லையும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸுக்கான HCF வந்து எப்போவுமே 1ஆ இருக்கும். சரியா, நல்லா புரிஞ்சுங்க. 3 நம்பர் தராங்க. அந்த 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிள்லையும் வரலனா அங்கே HCF வந்து 1, மீப்போவா வந்து 1ஆ இருக்கும்னு நினச்சிங்க. சரிங்களா, இப்போ இது இல்லாமல் எனக்கு a⁻m+1 a⁻m+2 a⁻m+3ன்னு இருக்கா? இப்போ இதில் HCF என்னன்னு சொல்லணும். நாங்கள் LCMக்கு என்ன சொன்னேன்? பவரில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் LCM, பவரில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் HCF. ஸோ இங்கே a⁻m+1 தான் பவரில் சின்னதா, அதுதான் HCF. சரியா, எனக்கு ஆல்ரெடி நம்பருக்கான HCF-ஆக வந்து 1 வந்திருக்குப்பா. அது இல்லாமல் அந்த a⁻m+1 a⁻m+2 a⁻m+3 இதுக்கு மட்டும் HCF a⁻m+1 வந்திருக்கு. ஸோ 1 × a⁻m+1 வரும். a⁻m+1 அப்படின்றது தான் HCF. சரியா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் LCM-உம் என்ன HCF-உம் என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த LCM ஆஃப் x² + 5x - 6 x² + 4x - 12 x² + 8x + 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா x² + 5x - 6 இப்படி கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி கொடுத்துருந்தா, அதாவது என்ன ஃபார்மேட்னா ax² + bx + c. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தா இதை இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லலாம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு. ஸோ அந்த இருபடி சமன்பாடை
நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதுவும் நீங்கள் ஒரு காலத்தில் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்லும்போது இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் எழுதி காமிக்கும்போது ஓ இதுவா அப்படின்ற ஃபீல் வந்துடும். சரியா? ஒன்றும் இல்லைப்பா, காரணிப்படுத்துதல் அப்படின்றது இங்கே ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஆல் -6 பெருக்குனா -6. நடுவில் இந்த 5 இருக்கா, இந்த 5 நான் கீழே எடுத்துக்கிறேன். சரியா? தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இங்கே எந்த நம்பருமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஆல் -6 பெருக்குனா -6. நடுவில் இருக்கிற அந்த 5 கீழே எடுத்துக்கிறேன். ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -6 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு +5 வரணும். எது அந்த 2 நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்கிறேன்னா, ஓரார் 6. ஸோ 6 1ஐயும் பெருக்கும்போது 6 வந்துடும். எனக்கு -6 வேணும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா 1க்கு -1ன்னு போடுறேன். சரியா? இப்போ பாருங்கள், 6ஐயும் -1ஐயும் பெருக்குனா -6. மேலே -6 வந்திருக்கு. கரெக்டா? 6ஐயும் -1ஐயும் பெருக்குனா -6. 6ல் 1 கழிச்சா 5. கீழே 5 இருக்குல்லம்மா. சரியா? 6ல் 1 கழிக்கும் போது 5, 6ஐயும் -1ஐயும் பெருக்குனா -6. இந்த பேட்டர்ன் புரியும் நினைக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே x² 2 x இருக்குது. ஒரு எக்ஸை +6க்கும், அதாவது இந்த 6, இன்னொரு எக்ஸை -1க்கும் தரேன், அதாவது இந்த -1க்கு. சரியா? இதுதான் எனக்கு இதுக்கு கிடைச்ச ஆன்சர். அதே போல் இப்போ இதை எடுத்துக்கிறேன். x² + 4x - 12 = 0. ஸோ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஓட -12 பெருக்குனா -12 தான். கீழே இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துங்க. ஸோ +4. 2 நம்பரை பெருக்குனா -12 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ +4 வரணும். அதாவது கூட்டினாலோ கழிச்சாலோ +4 வரணும். எது அந்த 2 நம்பர்? ஸோ 6ஆம் வாய்ப்பாலே போடுவோமே. 6 2 12. எனக்கு இங்கே +4 வேணும். அதனால் நான் சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுறேன். அப்போ தான் 6ஐயும் -2ஐயும் பெருக்குனா -12. 6ல் 2 கழிச்சா +4ன்னு வரும். சரியா? இப்போ இங்கேயும் இந்த x² எனக்கு 2 x இருக்கா. ஒரு எக்ஸை நான் +6க்கும் ஒரு எக்ஸை நான் -2க்கும் தரேன். சரியா? அதே போல் இப்போ நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கிறேன். x² + 8x + 12 = 0. இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஓட 12 பெருக்குனா 12 தான். கீழே +8. ஸோ 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12, 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 8. இது ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ x + 6 ஒரு முறை, x + 2 ஒரு முறை. ஓகேவா? இப்போ இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு HCF என்னன்னு சொல்லுவோம். சரியா? அதாவது மீபோவா. HCF எனக்கு வேணும்னா 3த்துலேயும் எது பொதுவாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 3த்துலேயும் பொதுவாக இருக்குது x + 6. இங்கேயும் x + 6, இங்கேயும் x + 6. ஸோ இதுதான் HCF. ஸோ கொஷினில் உங்களுக்கு இதே கொஷின் கொடுத்துட்டு மீபோவா என்னன்னு கேட்டிருந்தா x + 6 ஆன்சரு. ஆனால் கொஷினில் அது கேட்கலையே. எல்சிஎம் தானே வேணும், அதாவது மீசீமா வேணும். ஸோ மீசீமா எல்சிஎம் வேணும்னா என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எது பொதுவாக இருக்கோ அதை எழுதுங்க. அதாவது எது பொதுவாக இருக்குது, x + 6 பொதுவாக இருக்காப்பா. அப்போ x + 6 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் பொதுவாக இருக்கிறத. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்க. இங்கே பாருங்கள், x - 1 இருக்கா, அதை எழுதிக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது x - 2, அதையும் எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது x + 2, அதையும் எழுதிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் எல்சிஎம். சரியா? ஆப்ஷனில் உனக்கு இதுவும் ஆன்சராக தரலாம். இல்லைனா x + 6, x - 1, இந்த x - 2, x + 2ன்னு இருக்குல்லப்பா, இதை a² - b² = a + b × a - b இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? இந்த ஃபார்முலா பிரகாரம் எனக்கு
எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இங்கே வந்திருக்கா? இதை நான் எப்படி எழுதுவேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? தெளிவாக புரிஞ்சுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயரை தான் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதுறேன். அப்போ இங்கேருந்து இதை நம்ம இப்படி எழுதலாம்ல, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். சரியா? அதாவது இந்த மதிப்பை இந்த ஃபார்முலா பிரகாரம் இதையும் நம்ம எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ இதில் உங்களுக்கு மீசிமா கேட்குறாங்கன்னா இந்த 3 ஆன்சரில் எது வேணால் வரலாம். ஆப்ஷனை பொறுத்து இந்த 3 ஆன்சரில் எது வேணால் ஆப்ஷனில் தரலாம். சரியா? இது எல்சிஎம், தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இது மீசிமா. மீபோவாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 3த்துலேயும் எது இருக்கோ அதுதான் மீபோவா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு மீபோவாவாக இருந்திருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க, மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோன்னா இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 இது எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 0ன்னு. சரியா? இதுக்கு முன்னே இருந்த சம்முலாம் முன்னே பாருங்கள் எனக்கு எந்த நம்பருமே தராதனால நானே அங்கே 1 இருக்கிறதா எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த கொஷினில் நமக்கு பிரச்சனை இல்லை. முன்ன 2 கொடுத்துருக்காங்க. 2ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்குனா மைனஸ் 6ன்னு வருமா? சரியா? கீழே எனக்கு எக்ஸுக்கு முன்னே என்ன இருக்குது? மைனஸ் 5ன்னு இருக்குது. அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2 நம்பரை பெருக்குனா மைனஸ் 6, அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 5. எது அந்த 2 நம்பர்? ஸோ 6ஐயும் 1ஐயும் எடுத்துக்கிறேங்க. 6ஐயும் 1ஐயும் பெருக்குனா 6, 6ல் 1 கழிச்சா 5. இது வரைக்கும் ஓகே இல்லை? இதில் யாருக்கு மைனஸ் போடணும்? நான் 6க்கு மைனஸ் போடுறேன். பாருங்கள், மைனஸ் 6ஐயும் ப்ளஸ் 1ஐயும் பெருக்குனா மைனஸ் 6. மைனஸ் 6ல் 1 கழிச்சா மைனஸ் 5. சரியா? இப்போ இங்கே தான் இதை எப்படி எழுதணும் தெரியுமா? முன்ன ஏதாவது நம்பர் வருது சார், முன்ன நம்பர் போன சம்லலாம் வரல, 1 இருக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு நானாக எடுத்துக்கிட்டேன். சரியா? முன்ன எதுவுமே நம்பர் கொடுக்கலனா 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே இப்படி நம்பர் தராங்கன்னா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? இங்கே 2x ஸ்கொயர்னு இருக்குல்லப்பா, இதில் ஒரு 2xஐ இந்த மைனஸ் 6க்கு தரேன், பை ஒரு 2xஐ இந்த ப்ளஸ் 1க்கு தரேன். சரியா? பை 2ஆல் டிவைட் பண்ணணும். தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. சார் எதனால் 2ஆல் டிவைட் பண்ணணும்? முன்ன எந்த நம்பர் தராங்களோ அதால் டிவைட் பண்ணோம். அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? எனக்கு இங்கே முன்ன 2 கொடுத்தனால நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். முன்ன 3 கொடுத்துருந்தா 3ஆல் டிவைட் பண்ணியிருப்பேன். சரியா? அதே போல் இங்கே 2x ஸ்கொயர் அப்படின்றனால ஒரு 2xஐ மைனஸ் 6க்கும் ஒரு 2xஐ ப்ளஸ் 1க்கும் தரேன். சரியா? இங்கே எந்த சிம்பிளுமே போடலனா இது ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் 2வை காமனாக வெளியெடுத்தா எக்ஸ் மைனஸ் 3ன்னு வருமாப்பா? அதாவது 2ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 2x, 2ஐயும் மைனஸ் 3யும் பெருக்குனா மைனஸ் 6. ஓகேவா? ஸோ இப்படி தான் அந்த 2ஐ காமனாக வெளியெடுத்துருக்கேன். இங்கே 2x ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கிறேன், பை 2. ஸோ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 1ன்னு வரும். இது எனக்கு இதுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். சரியா? இப்போ இதை எடுத்துப்போம். 4x ஸ்கொயர் மைனஸ் 36. ஸோ இங்கே நம்ம எதை காமனாக வெளியெடுக்கலாம்? 4ஐ காமனாக வெளியெடுக்கிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ஆம் வாய்ப்பாடில் 36 எப்போமா வரும்? 9 முறை வருமா? ஸோ 9 முறை. சரியா? தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. 4ஐயும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா 4x ஸ்கொயரு, 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா 36. சரியா? இப்போ இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 9ஐ 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? சரியா? இப்போ இதை ஏன் சார் இப்படி எழுதுறீங்கன்னா, நமக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியுமே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக இருந்தால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்றது ஃபார்முலா. இங்கே 4 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதலாமா?
அதாவது ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 3. இதில் அப்ளை பண்ணுங்க. என்ன எழுதுவீங்க? இங்கே எக்ஸு ப்ளஸ் 3, இங்கே எக்ஸு மைனஸ் 3ன்னு எழுதுவீங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? இது எனக்கு இதுக்கு கிடைச்ச ஆன்சர். இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். எது காமனாக இருக்குது? எனக்கு இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3. சரியா? இதுதான் HCF. ஸோ இந்த கொஷினில் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஆனால் எனக்கு எல்சிஎம் வேணும், அதாவது மீசிமா வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? பொதுவாக இருக்கிறது எழுதுங்க. பொதுவாக என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா? அதை எழுதிக்கிட்டேன். அதை தாண்டி எக்ஸஸாக என்னென்னப்பா இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3 ஒன்று, 2x ப்ளஸ் 1. சரியா? இது இல்லாமல் ஒரு 4 ஒன்று இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துக்கணும். எப்போவுமே நம்பர்ஸ் இருந்தால் அந்த நம்பர்ஸை முன்னே சேர்த்துங்க. ஓகேவா? அந்த 4 முன்னே வந்துடும். ஸோ இது புரியும் நினைக்கிறேன். 4 இன்ட்டு இதுதான்ப்பா எல்சிஎம்மு. ஆக்சுவலாக 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 இதுதான் எல்சிஎம்மு. இது இல்லைனா வேறு எப்படி சார் தரலாம்? இந்த எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குல்ல, இதை என்னன்னு சொல்லியிருக்கீங்க? இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு இருக்குல்லப்பா, இதை தான் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை அதே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு எழுதலாம்ல? சரியா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு எழுதலாம் இன்ட்டு 2x ப்ளஸ் 1. இது புரியுதா? இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணால் எனக்கு பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எங்கேருந்து வந்திருக்குன்னா ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9லேருந்து வந்திருக்கு. சரியா? அப்போ அதுக்கு பதிலாக இதை நான் மாற்றி எழுதிக்கலாம்ல, இன்ட்டு 2x ப்ளஸ் 1. இது ஆப்ஷனை பொறுத்து மாறும் இந்த 2 லைன். சரியா? இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஓகே, இப்போ இதில் இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருக்குல்லப்பா, இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் இங்கே கியூபு வரனால இந்த 27ஐயும் கியூபில் வர மாதிரி எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம்? 3 கியூபுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 3 கியூபுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இது ஆக்சுவலாக என்ன ஃபார்முலானா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் ஏக்கு பதிலாக எக்ஸுன்னோ பிக்கு பதிலாக 3னோ அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன வரும்? எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3, அதாவது ஏ மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 3, ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 3x ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னும் போது 3 ஸ்கொயர் பண்ணால் 9. சரியா? இதுதான் எனக்கு இதுக்கு கிடைச்ச ஆன்சர், அதாவது இதுக்கு கிடைச்ச ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ இதை எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, இதை அப்படியே வச்சுங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குது பாருங்கள், இதை எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் வரனால இந்த 9ஐயும் எந்த நம்பரோட ஸ்கொயராக எழுதலாம்னா 3ஓட ஸ்கொயராக எழுதலாமா? 3 ஸ்கொயர் 9 தானே. ஸோ அப்படி எழுதிக்கிறேன். அப்போ இது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இப்படி எழுதிக்கலாம்ல. ஸோ இது மூணுத்துலேயும் எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 3, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 மா. இப்போ 2 ஸ்கொயர்னால் என்னம்மா அர்த்தம்? 2 இன்ட்டு 2 இதுதானே. 3 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 3 இன்ட்டு 3. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இதில் எது பொதுவாக இருக்குன்னா மூணுத்துலேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா, இதுதான் HCF. ஸோ கொஷினில்
HCF என்ன அப்படின்னு கேட்டிருந்தா, மீ போவா என்னன்னு கேட்டிருந்தா x-3 ஆன்சர். சரியா? ஆனால் கேட்டது LCM. ஸோ LCM மீசிமா வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது பொதுவாக இருக்குது? x-3 பொதுவாக இருக்குது. சரியா? ஆனால் இங்கே ஒரு விஷயங்க என்னன்னா, ஒரே நம்பரில், இது ஆக்சுவலாக ஒரே நம்பர்மா, இந்த ஒரே நம்பரில் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதானே LCM சொன்னேன். இந்த லாஜிக் புரியணும். ஒரே நம்பரில் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதானே LCM. இங்கே x-3 ஒரு முறை இருக்குது, இங்கேயும் x-3 ஒரு முறை தான் இருக்குது. அதாவது இதுலேயும் x-3 ஒரு முறை இருக்குது. ஆனால் இந்த ரெண்டாவது நம்பரில் பாருங்கள், x-3 ரெண்டு முறை இருக்குது. x-3 ஹோல் ஸ்கொயர் பவர் அதிகமாக இருக்குது. அப்போ அதுதானே LCM. சரியா? அப்போ x-3 LCMமாக எழுதக்கூடாது, x-3 ஹோல் ஸ்கொயர் தான் LCM. சரியா? அது இல்லாமல் எக்ஸஸாக என்னென்ன இருக்குது இதை விட்டுக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துங்க. x + 3x + 9. அதே போல் இங்கே எதை விட்டுக்கோனா x + 3 விட்டுக்குமா, அதையும் சேர்த்துங்க. சரியா? இது எல்லாமே சேர்ந்தது தான் LCM. ஸோ புரியும் நினைக்கிறேன். எப்போவுமே தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, ஒரே வேல்யூ வருதுன்னா அதில் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் LCM. ஸோ இங்கே எனக்கு x-3 ஹோல் ஸ்கொயர்ன்றது ஒரே நம்பர். இதில் பவர் எது அதிகமாக இருக்குன்னா ஸ்கொயரு ரெண்டு முறை இருக்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதை நான் எழுதிக்கிட்டேன். இங்கே எக்ஸஸாக இருக்கிறது x² + 3x + 9, இங்கே எக்ஸஸாக இருக்கிறது x + 3. இது எல்லாமே சேர்ந்தது தான் LCM. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபைண்ட் த LCM. ஸோ இதுக்கு மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்முங்க. இதில் பாருங்கள், ஏல பவர் எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே a³ b⁴, நெக்ஸ்ட்டு ab⁵, a² b⁴. இதில் எனக்கு LCM மீசிமா வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதில் a மூணுத்துலேயும் இருக்கா, அது எழுதிக்கிறேன். b மூணுத்துலேயும் இருக்கா, அதையும் எழுதிக்கிறேன். இதில் ஏல எதுமா பவர் அதிகமாக இருக்குது? ஏல பவர் அதிகமாக இருக்கிறது இங்கே a³ இதுதான். ஸோ அப்போ a³. பியில் பவர் எது அதிகமாக இருக்குன்னா b⁴ தான் அதிகமாக இருக்குது. ஸோ LCM எனக்கு a³ b⁴ அப்படின்றது தான். இதே கொஷனுக்கு எனக்கு HCF என்ன, அதாவது மீ போவா என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அப்போ என்ன செஞ்சுருப்பீங்க? ஏ மூணுத்துலேயும் பொதுவாக இருக்குது, பியும் மூணுத்துலேயும் பொதுவாக இருக்குது. ஏல எது பவர் சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a⁴ இது. அப்போ அதுதான். ஸோ a⁴ தான் சின்னது. பியில் எது பவர் சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் சின்னது. அப்போது b⁴ வரும். சரியா? அதாவது ஆன்சரு ab⁴ வந்தால் அது இங்கே HCF-ஆக இருந்திருக்கும். சரியா? மீ போவாவா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷினில் கேட்குறதே HCF தான். மீ போவாதா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஷினை பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஷினு. இதில் பவர் எது ஆக்சுவலாக சின்னதாக இருக்கோ அது HCF. சரியா? HCF அப்படின்றது பவர் எது சின்னதாக இருக்குது, p⁵. அவ்வளோதான். இதுதான் மீ போவா. இதே LCM மீசிமா கேட்டிருந்தா பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் மீசிமா. ஸோ p⁻11 அப்படின்றது எனக்கு மீசிமா LCMமாக இருந்திருக்கும். சரியா? இது ஒன்றும் இல்லைப்பா, p⁵ நான் p-யை 5 முறை மல்டிப்ளை பண்ணுவேனா? சரியா? நெக்ஸ்ட்டு p⁻11 எழுதும்போது p-யை 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 11 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? இதில் அதே போல் p⁻9 அப்படின்னும் போது p-யை 9 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒன்றும் இல்லைங்க, எத்தனை 5 பொதுவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. சாரி, எத்தனை p பொதுவாக இருக்குன்னா 1 2 இது 3 இது 4 5.
5p மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கா, அதனால தான் HCF p⁴. சரியா, இந்த லாஜிக் புரிஞ்சால் போதும். சரியா, தெளிவாக புரிஞ்சிங்க. 5p மூணுத்துலேயும் காமனாக இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக என்ன சொன்னேன். இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட 20 ரூபா இருக்குது. இதுக்கான HCF என்னன்னு கேட்டால் 10 ரூபா தான் 2 பேருக்கிட்டையும் பொதுவாக இருக்குது. கரெக்டா? அப்போ 10 ரூபா தான் HCF. இதை தான் நான் ஈஸியாக என்ன சொன்னேன், எப்பவுமே கம்மியான வேல்யூ யார் வச்சுருக்காங்களோ அதுதான் பொதுவாக இருக்கும், அதுதான் HCF-ஆக இருக்கும். சரியா, அதனால் தான் கம்மியான வேல்யூ இருக்கிறத HCFன்னு சொல்கிறேன். அதிகமான வேல்யூ இருந்தால் அது LCM. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த HCF அப்படின்னு கேட்குறாங்க. மீப்போவா காண்க அப்படின்னு. ஸோ இந்த கொஷின்லையும் பாருங்கள், 3, 5, 7 இது மூணுமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்? ஆக்சுவலாக இது மூணுமே பொதுவாக எந்த டேபிள்லேயும் வராது. ஸோ அப்போது 1ஆம் வாய்ப்பாளராக வரும். 3ஆம் வாய்ப்பாளில் 5ம் வராது, 7ம் வராது. 5ஆம் வாய்ப்பாளில் 3ம் வராது, 7ம் வராது. சரியா? ஸோ அதனால் இது மூணுமே பொதுவாக 1ஆம் வாய்ப்பாளில் தான் வரும். ஸோ நம்பருக்கான HCF 1. அதே போல் ABC, XYZ, PQR மூணுத்துலேயும் பொதுவாக ஏதாவது இருக்காப்பா? இங்கே ABC இருக்குது, அங்கே XYZ இருக்குது, இன்னொரு இடத்துல PQRன்னு இருக்குது. மூணுத்துலேயும் பொதுவாக எதுவுமே இல்லை. அப்போ டோட்டலாக இந்த கொஷினுக்கான HCF என்னன்னு கேட்டால் 1. தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. எதுவுமே பொதுவாக இல்லைனா HCF 0ன்னு எழுதக்கூடாது, HCF 1. சரியா? இதே கொஷினுக்கு LCM கேட்டிருந்தா என்ன செய்வீங்க? மீசிமா கேட்டிருந்தா ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த 3, 5, 7க்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷினில் இப்போ நான் மீசிமா கேட்குறேன். ஸோ அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் இது ஒரு முறை, 3ஆம் வாய்ப்பால் 5ம் வராது, 7ம் வராது. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் 4 5 5, 7 அப்படியே வச்சுக்கலாமா? 5ஆம் வாய்ப்பால் 7 வராது இல்லை. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணால் 1,1,1ன்னு வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 105ன்னு வரும். இது LCM. இது இல்லாமல் ஒவ்வொன்றுலேயும் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை அப்படியே சேர்த்துங்க. சரியா? இது எல்லாமே சேர்ந்தது தான் LCM. ஏன்னா அதில் எதுவுமே பொதுவாக இல்லைப்பா, அதனால் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிங்க, அதுதான் LCM-ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த HCF அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் மீப்போவா காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், HCF வேணும்னா A மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கா? ஸோ அப்போ A எடுத்துக்கிறேன். Bயும் மூணுத்துலேயும் பொதுவாக இருக்குது, அப்போ Bயும் எடுத்துக்கிறேன். Cயும் மூணுத்துலேயும் பொதுவாக இருக்குது, அப்போ Cயும் எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி சார் எடுத்துக்கிறீங்கன்னா, கமா வரைக்கும் ஒரு நம்பர். ஸோ இங்கே 3 நம்பர் இருக்குது. மூணுத்துலேயும் பொதுவாக ஏவும் இருக்குது, பியும் இருக்குது, சியும் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதில் ஏல எது பவர் கம்மியாக இருக்குது? A⁴1. அப்போ A⁴1 தான் HCF. பியில் எது பவர் கம்மியாக இருக்குன்னா B⁴1. அப்போ B⁴1 தான் HCF. அதே போல் சியில் எது பவர் கம்மியாக இருக்குன்னா C⁴1. அப்போ C⁴1 தான் HCF. ஸோ HCF-ஐ பொறுத்த வரைக்கும் ABC அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ABC அப்படின்றது ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு LCM கேட்டிருந்தா இதே கொஷினுக்கு மீசிமா கேட்டிருந்தா ஏல பவர் அதிகமாக இருக்கிறது A3, பியில் பவர் அதிகமாக இருக்கிறது B3, சியில் பவர் அதிகமாக இருக்கிறது C3. இதுதான் LCM. சரியா? பவர் அதிகமாக இருக்கிறது LCM-ஆக இருக்கும், பவர் கம்மியாக இருக்கிறது HCF-ஆக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் 175, 245, 385 இதுக்கான HCF என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். LCM என்னன்னு சொல்லுங்கள், HCF என்னன்னு சொல்லுங்கள். சரியா? அப்படி தெரியல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கிளாஸில் நான் ஃபஸ்ட்டே இந்த கொஷின் சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாதிரி ஆள்னா, ஈஸியான 10 சம் போட்டு எனக்கு LCM HCF தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத விட கஷ்டமான ஒரு சம், கஷ்டமானதுன்னு சொல்கிறத விட
பெரிய நம்பராக இருக்கிற ஒரு சம்மை போட்டு ட்ரை பண்ணி அதுக்கு ஆன்சர் வந்துடுச்சுன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அதிகமாகவே வரும். சரியா? அதனால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யுங்க, இந்த ஒரு கொஷினை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு HCF என்ன வருது, LCM என்ன வருதுன்னு அப்படி தெரியலன்ற பட்சத்தில் தாராளமாக நான் அடுத்த கிளாஸு இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது நான் தான் சொல்லி ஆகணும். ஸோ பாருங்கள், YQ + 1. ஸோ YQ + 1 அப்படின்றத இதை 1 கியூப்னு எடுத்துக்கிறேன். இங்கே கியூப் வரனால இங்கேயும் கியூப் வர மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இது என்ன ஃபார்முலானா AQ + BQ = A + B A² - AB + B². இது ஃபார்முலா. நானாலாம் எதுவும் எழுதலப்பா, அது ஃபார்முலா. சரியா? அந்த ஃபார்முலாவில் இதை நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஏக்கு பதிலாக Y, பிக்கு பதிலாக 1. ஸோ YQ + 1 கியூப் = Y + 1 Y² - YE + 1² வந்து 1 தான். சரியா? அதே போல் இப்போ இது எடுத்துக்கிறேன். Y² - 1² எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஏன்னா இது 1ன்ற இங்கே ஸ்கொயர் இருக்குன்றனால இதையும் ஸ்கொயரு 1² எடுத்துக்கிறேன்னா இது Y + 1 × Y - 1ன்னு வருமா? A² - B²க்கான ஃபார்முலா A + B × A - B. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்குன்னா Y + 1 பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த HCF என்னன்னு கேட்டிருந்தா Y + 1 ஆன்சர். சரியா? மீப்போவா என்னன்னு கேட்டால் Y + 1 ஆன்சர். ஆனால் LCM வேணும். அப்போ LCM வேணும்னா என்ன செய்யணும்? இதில் பொதுவாக இருக்கிறது Y + 1, அது இல்லாமல் இங்கே எக்ஸஸாக இருக்கிறது Y - 1, இங்கே எக்ஸஸாக இருக்கிறது Y² - YE + 1. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் LCM. ஓகேவா? இதில் இதையும் நான் எப்படி எழுதுவேன்னா இதை Y² - 1ன்னு எழுதுவேன் இன்ட்டு Y² Y + 1 இப்படி எழுதிக்கலாம். சரியா? எப்படி சார் இதை எழுதுனீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இந்த Y² - 1² தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே அது தானே கிடச்சிருக்கு, Y + 1 Y - 1ன்னு. அதுக்கு பதிலாக நான் இதை எழுதலாம்ல, Y² - 1²ன்னு. சரியா? அப்போ LCMை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 2 லைனில் எது கொடுத்துருந்தாலும் ஆன்சர் ஓகே தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த HCF அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மீப்போவா காண்கன்னு. இந்த கொஷின் நான் ஏற்கனவே சொன்னதை வச்சு யோசிங்க. இதுக்கான LCM என்ன அப்படின்னு கேட்டால் இதில் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதானே LCM. ஸோ 4^12 அப்படின்றது LCM. சார் 81 இருக்கே சார், 81 இருக்கே, 81 இருக்குது, ஆனால் மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருக்கிறது பெரிய நம்பராக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அது LCMமாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை. சரியா? அப்போ இந்த கொஷினுக்கான LCM 4^12. இதே கொஷினுக்கு HCF கேட்டால் இதில் எது பவர் சின்னது? 4^-81. இதுதான் பவர் சின்னது. ஸோ பவர் சின்னதாக இருக்கிறது HCF, பவர் அதிகமாக இருக்கிறது LCM. சரியா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சரு இதுதான். ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். மைனஸில் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர், பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர். அதனால தான் இந்த ஆன்சர் வந்தது. ஓகேவா? ஸோ இதோட அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை வச்சு எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க TNPSCயில், TNUSRBயில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டைப்பை LCM HCFல பார்க்கலாம். சரியா? அதுக்கு முன்னே அந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் மீதி இருக்கிறத பார்ப்போம். நன்றிகள் பல.